என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணி கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துலேயே ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கூகுள் நேற்றுக்கு அதாவது அக்டோபர் 9 மேட் பை கூகுள் அப்படிங்கிற ஈவெண்ட்டை நடத்தினாங்க. இந்த ஈவெண்ட்டில் அவங்களோட 2 புதிய ஃபோன்களை அதாவது கூகுள் பிக்சல் 3 அண்ட் பிக்சல் 3 XL லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது கூடவே அவங்களோட புது டேப்லெட்டான கூகுள் பிக்சல் ஸ்லேட்டும் கூகுள் ஹோம் ஹப்பும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவில் நம்ம கூகுள் பிக்சல் 3 அண்ட் பிக்சல் 3 XLோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். மீதி 2 ப்ராடக்ட்ஸான கூகுள் பிக்சல் ஸ்லேட்டும் கூகுள் ஹோம் ஹப் பற்றியும் உங்களுக்கு தனி வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை இப்போவே பாஸ் பண்ணிவிட்டு கீழே போய் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல். ஸோ பிக்சல் 3 அண்ட் பிக்சல் 3 XL இந்த 2 ஃபோன்ஸையும் சைட் பை சைட் கம்பேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிக்சல் 3 XL பார்த்தீங்கன்னா 6.3 inches Quad HD OLED டிஸ்பிளேல வருது. இதோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 82.8%. பிக்சல் 3 நம்ம நினச்சது மாதிரியே பிக்சல் 3 XL விட கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதாவது 5.5 inches 1080x2160 பிக்சல்ஸ் டிஸ்பிளேல 77.7 ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோவில் வருது. ஸோ ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இவ்வளோ வித்தியாசம் இருக்கிறப்ப உங்களுக்கு தோணிருக்கணும். கூகுள் பிக்சல் 3 XL நாச்சோட வருது, அதனால தான் அதுக்கு ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 82.8%. பிக்சல் 3 நாச் இல்லாமல் வரனால தான் அதுக்கு ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 77.7% இருக்குது. ஸோ இந்த நாச் நிறைய பேருக்கு பிடிக்காம இருந்தது. ஸோ அது 2018ஓட ட்ரெண்ட் மாதிரியே ஆகிடுச்சு. எல்லா ஃபோன்ஸும் நாச் ஒரு ஸ்பெசிஃபிகேஷனாகவே இப்போ வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் நாச் பிடிக்காம இருந்தவங்க கூட இப்போ நாச் யூஸ் பண்ணி பழகிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் கூகுள் பிக்சல் 3 XLோட நாச் கொஞ்சம் கான்ட்ரவர்சியலான நாச், ரொம்ப பெரிய நாச் கொடுத்துருக்காங்க. அது ஏன் அவ்வளோ பெரிய நாச் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு வேலிட் ரீசன் இருக்குது. ஆனால் அவ்வளோ பெரிய நாச்சுக்கு அந்த ஒரு ரீசன் போதுமானு எனக்கு தெரியல. அந்த ரீசனை நான் இந்த வீடியோட முடிவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸை இப்போ பார்க்கலாம். 2 ஃபோன்ஸ்லேயுமே கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இப்போ ஃபோனோட பேக் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பில்டில் வருது. பிக்சல் 2 அண்ட் பிக்சல் 2 XL பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது பிளாஸ்டிக் பில்டு தான். இந்த வாட்டி பிக்சல் 3 பிக்சல் 3 XL ரெண்டுமே வந்து ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி கிளாஸ் பில்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் கூகுளோட அஃபிஷியல் டைரக்ட் ஃபோனானால கண்டிப்பாக இது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9 தான் வரும். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9 வரது மட்டும் கிடையாது, எவ்வளோ அப்டேட்ஸ் வந்தாலும் ஃபஸ்ட் வரப்போகிறது இந்த பிக்சல் ஃபோன்ஸுக்காக தான் இருக்கும். அண்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 845 சிப்செட்டில் வருது. அண்ட் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா Adreno 630 வித் சிஸ்டம் ஆன் கிராஃபிக்ஸ் அலாங் வித் Snapdragon 845. அண்ட் வேரியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட்ஸில் வருது. ரெண்டுமே 2 வேரியன்ட்ஸில் வருது. 64GB ஸ்டோரேஜ் அண்ட் 4GB RAM, 128GB ஸ்டோரேஜ் அண்ட் 4GB RAM. அண்ட் கேமரா அஃப்கோர்ஸ் கூகுள் பிக்சலோட ஃபோன்ஸ்னாலே கேமரா தான் ஹைலைட்டான விஷயம். 2 ஃபோன்ஸ்க்கும் ஒரே கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ரியர் ஃபேசிங் கேமரா பார்த்தீங்கன்னா 12.2 MP f1.8 அப்பர்ச்சரில் வருது வித் 28mm வைட் லென்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனில் தான் வருது. ஆட்டோ ஹை டைனாமிக் ரேஞ்ச் 4Kல 30 FPS வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். 1080pல 60 120 FPS வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். 720pல தான் ஸ்லோ மோஷன் ரொம்ப அதிரடியாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 240 frames per second வரைக்கும் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரால தான் ஒரு மேஜர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஒரு டுவல் லென்ஸ் செட்டப் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 8 MP 1.8 அப்பர்ச்சரில் வருது, இது வைட் லென்ஸ். அண்ட் செகண்டரி லென்ஸ் பார்த்தீங்கன்னா 8 MP f2.2 அப்பர்ச்சரில் அல்ட்ரா வைட் லென்ஸாக வருது. அண்ட் இந்த செல்ஃபி கேமராவில் உங்களுக்கு வீடியோ கேப்சரிங் 1080p 30 FPS வரைக்கும் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கூகுள் பிக்சலோட கேமராஸ் பற்றி நிறைய பேசலாம். ஏன்னா மற்ற ஃபோன்ஸ் எல்லாம் டுவல் கேமரா ட்ரிபிள் கேமரா செட்டப்னு போயிட்டே இருக்காங்க. ஆனால் கூகுள் மட்டும் சிங்கிள் கேமராலே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்களோட சாஃப்ட்வேர் தான். அவங்க எல்லா இடத்துலையுமே மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு மொக்க கேமரா லென்ஸில் எடுக்கிற ஃபோட்டோயும் அருமையான இமேஜாக ப்ராசஸ் பண்ணுற மாதிரி சாஃப்ட்வேர்ஸை டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன், அது மொக்க லென்ஸ் எல்லாம் கிடையாது, அது நல்ல லென்ஸ் தான். இருந்தாலும் இவங்களோட இந்த பிக்சர் அண்ட் வீடியோ குவாலிட்டிக்கு அவங்களோட இமேஜ் ப்ராசஸிங் தான் காரணம். அவங்களோட இமேஜ் ப்ராசஸிங் அந்த சாஃப்ட்வேர் சைட் ஆஃப் திங்ஸ் தான் காரணம். மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2லேயுமே USB Type-C கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரியர் மவுண்ட் பின்னாடி கொடுத்துருக்காங்க. 2 ஃபோன்ஸ்லேயும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் எதில் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியில். பிக்சல் 3ல பார்த்தீங்கன்னா 2915 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பிக்சல் 3 XLல 3430 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் பிக்சல் 3யோட டிஸ்பிளே சின்னதாக இருக்கிறனால அதுக்கு இந்த பேட்டரியே போதுமானதுன்னு கூட சொல்லலாம். ஸோ 2 ஃபோன்ஸுக்கும் பேட்டரி பர்ஃபார்மன்ஸில் பெரிய வித்தியாசம் வராதுன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் 2 ஃபோன்ஸ்லேயுமே 3 வேரியன்ட் கலர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட், பிளாக் அண்ட் நாட் பிங்க். நாட் பிங்க்னா ஒயிட்டும் இல்லாமல் பிங்க்கும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும். இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரியாக்ஷன்ஸே மாற்றுற மாதிரிப்பட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவரை வந்து வருத்தமாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுக்கிறீங்க.
ஆனால் இந்த ஃபோனில் இருக்கிற ஒரு ஆப்ஷனால் அந்த வருத்தமாக இருக்கிற ஃபோட்டோயை சந்தோஷமான ஃபோட்டோவை மாற்ற முடியும். இன்னும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஹைலைட் பண்ணுற மாதிரி சொல்லணும்னா ஒயர்லெஸ் சார்ஜிங், அதாவது ஒரு பிக்சல் ஸ்டாண்ட் கொடுக்குறாங்க. அந்த பிக்சல் ஸ்டாண்டில் உங்கள் ஃபோனை நிற்க வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, அதாவது வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட்டுக்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீதி 3 ப்ராடக்ட்ஸுக்கும் உங்களுக்கு தனி வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.